ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஐ விசிஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நம்பர் 8 ஐபிஎல் 2024 அந்த மேட்ச்க்கான ஒரு 10 ஜிஎல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் தான் நடக்குது. அந்த பிச் ரிப்போர்ட் படி மேக்ஸிமம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் தான், ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸ்பின்னர்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ஸ் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டீம் பார்க்கலாம். கர்ல்சன், இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், திலக் வர்மா, பிராவிஸ், ஹர்திக் பாண்டியா, மார்க்ரம், யான்சன், பும்ரா, நட்ராஜன். கேப்டன் வந்து ரோஹித் சர்மா, வைஸ் கேப்டன் மயங்க் அகர்வால். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ வந்து தோத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எம்ஐக்கு ஃபேவராகவும் டீம்ஸ் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, ராகுல் திரிபதி, பிராவிஸ், மார்க்ரம், யான்சன், பும்ரா, கமிங்ஸ், கோட்ஸி, நட்ராஜன். ஸோ 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் எடுத்திருக்கேன். கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷான். லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் அவரை கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். ராகுல் திரிபதி, இவர் வந்து சில மேட்சஸில் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ அதனால் இவர் வந்து ஒரு ரிஸ்கி சாய்ஸ் கேப்டன் வைசிக்கு. லோவாக தான் எல்லோரும் கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணுவாங்க இவரை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில மேட்சஸில் வந்து அவருக்கே தெரியாமல் பயங்கரமாக ஃபார்ம் பண்ணுவார். நிறையா ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஹையாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டீம் பார்க்கலாம். கர்ல்சன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா வந்து இம்பேக்ட் பிளேயராக இருப்பார். ஹர்திக் பாண்டியா, மார்க்ரம், யான்சன், பும்ரா, புவனேஸ்வர் குமார். லாஸ்ட் மேட்ச் வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்ச் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ரியல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்பு. இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது, எல்லாமே இருக்குது. 100% டிடிஎஸ் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்குது, டிடிஎஸ் ரீஃபண்ட் இருக்குது, ஜிஎஸ்டியும் கிடையாது, 0% ஜிஎஸ்டி. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் இருக்குது, எம்இபி ஆப்ஷன் வேறு இருக்குது, ஸ்மால் லீக்ஸு, ஹெட் 3 ஹெட் 4 எல்லாமே இருக்குது, ஜிஎல்ஸும் இருக்குது, மினி ஜிஎல்ஸும் இருக்குது, எம்இபி ஆப்ஷன் இருக்குது. எம்இபி ஆப்ஷன்னா ஏதாவது ஒரு பிளேயரை நம்ம 5 பிளேயர்ஸ் கொடுத்துருவாங்க, நம்ம ஒரு பிளேயரை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பிளேயரில் உங்களுக்கு யாரை வந்து இதோட ஆப்ஷனையும் நம்ம டெலகிராம்லேயே கொடுத்துருவோம், நீங்கள் டெலகிராமில் பார்த்துக்கலாம். யாரை ஒருத்தரை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் வேறு ஒரு பிளேயர் வருவார். யார் அந்த 2 பிளேயரில் யாரை ஹை பாயிண்ட் வராங்களோ அவங்க தான் வந்து வின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த எம்இபி ஆப்ஷன் வந்து ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணால் போதும், நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம். இதோட ஆப்ஷன் வந்து நம்ம டெலகிராம்லேயே கொடுத்துருவோம், நீங்கள் அதிலே வந்து பார்த்து சாய்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பீனியன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் விசிஸ் பஞ்சாப் மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா அந்த மேட்ச்லன்றது உங்களுக்கு யார் தோணுதோ நீங்கள் எஸ்ஆ நோவா அப்படின்ற எஸ்ஆர் நோ ஆஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் நோ கொடுத்து நீங்கள் வந்து அதில் பிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 30 ரூபீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிட்டர்னும் வந்து கூடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து பிளேயிங் 11 இருப்பாரா பெங்களூர் கூடன்றது ஒரு ஆப்ஷனு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது போக நான் சொன்ன மாதிரி டிடிஎஸ்ஸே கிடையாது, இதில் டிடிஎஸ் ரீஃபண்டும் இருக்குது, ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கிடையாது இந்த ரியல் 11. ஸோ ஒரு சூப்பரான ஆப்பு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கோட்ஸி, நட்ராஜன். கேப்டன் வந்து கர்ல்சன் லாஸ்ட் மேட்ச் அவர் தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். பட் லூஸ் பண்ணிட்டாங்க. பட் லாஸ்ட் ஓவரில் தான் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து லூஸ் பண்ணாங்க கேகேஆருக்கு எதிராக. ரசல் மட்டும் அடிக்காமல் இருந்திருந்தாருன்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. ரசல் வந்து லாஸ்ட்டில் பயங்கரமாக ஹிட் பண்ணிட்டார். அதே மாதிரி இவங்க டீமில் சேசிங்கில் கர்ல்சன் வந்து பயங்கரமாக ஹிட் பண்ணார், இருந்தாலும் தோத்துட்டாங்க. வைஸ் கேப்டன் பும்ரா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். கர்ல்சன், திலக் வர்மா, டிம் டேவிட், அப்துல் சமாத், என்திர், ஹர்திக் பாண்டியா, மார்க்ரம், பும்ரா, கமிங்ஸ், மயங்க் மார்க்கண்டே, எல்வுட் வந்து லாஸ்ட் மேட்ச் புவர் பெர்ஃபார்மன்ஸ் தான், ரிஸ்கி சாய்ஸ் தான். பட் இந்த கிரவுண்டில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும்னு பிச் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் நீங்கள் கேப்டன் விஷயம் ட்ரை பண்ணலாம். அதனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்வுட் வைஸ் கேப்டன் வந்து திலக் வர்மா. மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச் தான், பேட்டிங்க்கு சூப்பராக இருக்கும்னு வந்து பிச் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ கேப்டன் வந்து பேட்டிங்கில் வர்றதுக்கான சான்சஸ் ஹை.
நீங்கள் பேட்டர்ஸே வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், ரோஹித் சர்மா, பிராவிஸ், என்திர், ஹர்திக் பாண்டியா, மார்க்ரம், ஷபாஸ் அகமத், பும்ரா, கமிங்ஸ், கோட்ஸி, நட்ராஜன். ஸோ இதுதான் இந்த 4 பேர் தான் வந்து இந்த மேட்சஸில் வந்து ஒரு டாப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அந்த 4 பேர்த்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கேப்டன் ஈஸியாக. பும்ரா, கோட்ஸி, கமிங்ஸ் அண்ட் நட்ராஜன் எப்படினாலும் வந்து விக்கெட்ஸ் எடுத்துறாரு. அதே ஃபஸ்ட் பவுலிங்காக தான் டெத்தில் போட்டு ஒரு மினிமம் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்துருவார் நட்ராஜன். பும்ராவும் அதே மாதிரி தான். லாஸ்ட் மேட்ச் வந்து அவரோட ட்ரீம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் 97 நினைக்கிறேன். அவர் தான் கேப்டனாகவும் வந்தார், ட்ரீம் டீம் கேப்டனாக. கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ரம். பிராவிஸ் லாஸ்ட் மேட்ச் நல்லா ஹிட் பண்ணார். ஸோ பிராவிஸ் வைஸ் கேப்டன். பிராவிஸ் வந்து இம்பேக்ட் பிளேயர் தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். இஷான் கிஷான், மயங்க் அகர்வால், திலக் வர்மா, ராகுல் திரிபதி, டிம் டேவிட், அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, யான்சன், முலானி, பும்ரா, நட்ராஜன். கேப்டன் ஹர்திக் பாண்டியா, வைஸ் கேப்டன் நட்ராஜன். ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஓவர்ஸை அவர் வந்து கையில் எடுத்துக்கிறாரு. ஸோ அவர் தான் போகிறாரு. இனிஷியலாக விக்கெட் விழுந்துருச்சுன்னா அவருக்கு வந்து நல்ல ஒரு பேட்டிங்கும் சரி பவுலிங்லேயும் நல்லா பாயிண்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், டிம் டேவிட், அபிஷேக் சர்மா, பிராவிஸ், ஹர்திக் பாண்டியா, மார்க்ரம், பும்ரா, கோட்ஸி, நட்ராஜன். கேப்டன் அபிஷேக் சர்மா ரிஸ்கி கேப்டன் சாய்ஸ். ஆனால் லாஸ்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாகவும் வந்திருக்காரு ட்ரீம் டீமில். டிம் டேவிட் வந்து ஒரு பொலார்டு மாதிரி எம்ஐக்கு ஹிட்டிங்காக வச்சுருக்காங்க. சப்போஸ் அவர் ஹிட் பண்ணார்னா அவருமே நல்ல பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மா கேப்டன், டிம் டேவிட் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், ரோஹித் சர்மா, என்திர், ஹர்திக் பாண்டியா, மார்க்ரம், யான்சன், முலானி, பும்ரா, கமிங்ஸ், பியூஷ் சாவ்லா, நட்ராஜன். மார்க்ரம் கேப்டன், வைஸ் கேப்டன் மார்க்கோ யான்சன். லாஸ்ட் சீசன் மார்க்கோ யான்சன் இனிஷியல் ஓவர் போடுறப்ப எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. விக்கெட்ஸுமே எடுத்தார், பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்தார் லாஸ்ட் சீசன், எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் தான். அதனால் நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ரிஸ்கி சாய்ஸாக. மார்க்ரம் கேப்டன், வைஸ் கேப்டன் மார்க்கோ யான்சன். நீங்கள் மார்க்கோ யான்சனை கேப்டனாகவும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். இஷான் கிஷான், திலக் வர்மா, ராகுல் திரிபதி, அபிஷேக் சர்மா, பிராவிஸ், என்திர், ஹர்திக் பாண்டியா, ஷபாஸ் அகமத், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே, எல்வுட். புவனேஸ்வர் குமார் வைஸ் கேப்டன், ராகுல் திரிபதி கேப்டன். ஸோ ரிஸ்கி சாய்ஸ் தான் கேப்டன் வைசி. நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். கர்ல்சன், இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, மயங்க் அகர்வால், திலக் வர்மா, ராகுல் திரிபதி, யான்சன், பும்ரா, புவனேஸ்வர் குமார், கோட்ஸி, நட்ராஜன். பும்ரா கேப்டன், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன். ஸோ இதுதான் நம்ம டீம்ஸ் 10 டீம்ஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு யாரை வந்து ரிஸ்கி சாய்ஸாக ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு யாரை தோணுது கேப்டன் வைஸியாக யார் வருவான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2K Tech தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து சர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆப்ஸ் லிங்க்ஸ்லாம் இருக்குது, Zen 11 ரியல் 11 லிங்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி 2K Techன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் இருக்குது கீழே, கிளிக் பண்ணி 2 லிங்க் இருக்கும். 2 லிங்க்லையுமே நீங்கள் கிளிக் பண்ணால் நீங்கள் கரெக்டான சேனலுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நிறையா ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது. அப்படியே நீங்கள் லிங்க்ஸ் ஒர்க் ஆகலை சப்போஸ் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் டெலகிராமில் 2K ஃபேண்டசி அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் முன்னாடி அட்டு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா எது அந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுதோ அதுதான் நம்ம சேனல். கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.